வர்க்கோத்தமம் இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் மறைமுகமாக சில இடங்களில் வலுப்பெறும். அதில் ஒன்று தான் இந்த வர்க்கோத்தமம்ங்கிறது. இது ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு இணையான வலு. சரிங்களா? அப்படி எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் அவங்களுக்கு மறைமுகமான வலு கிடைக்கும் என்பதை இதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மேஷம் அஸ்வினி 1, சரிங்களா? ரிஷபம் ரோகிணி 2, மிதுனம் புனர்பூசம் 3, கடகம் புனர்பூசம் 4, சிம்மம் பூரம் 1, கன்னி சித்திரை 2, துலாம் சித்திரை 3, அனுஷம் 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் அனுஷம் 4ஆம் பாதம், தனுசு உத்திராடம் 1, மகரம் உத்திராடம் 2, சதயம் கும்பம், சதயம் 3 கும்பத்தில். சரிங்களா? மீனம் ரேவதி 4. சரி, இப்போ இந்த நட்சத்திரத்துலலாம் எந்தெந்த கிரகங்கள் அமருதோ ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் சேம் இடம், அதாவது ஒரே இடத்தை பெறும். ராசி கட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சதயம் 3ஆம் பாதத்தில் குரு இருக்கார் அப்படின்னா நவாம்ச கட்டத்திலையும் அங்கேயே தான் அவர் இருப்பார். ஒரு ஜாதக கட்டத்தில் அனுஷம் 4ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிகத்தில் சனி இருக்கார் அப்படின்னா நவாம்ச கட்டத்திலையும் அவர் அங்கே தான் இருப்பார். விருச்சிகத்தில் ஒரு பகையாச்சே சார், வலிமை இழந்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதான் இல்லை, மறைமுகமான வலு அவருக்கு அங்கே கிடைக்கும். சனி வலுத்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். அனுஷம் 4ஆம் பாதத்தில் சுயசாரம் அது கேந்திரமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிக வலு. இது போக வர்க்கோத்தமம் வேறு ஆகிட்டாருன்னா முழுசாகவே அவர் நல்ல ஒரு வலுவில் இருக்காருங்கிறது தான் உண்மை. மறைமுக வலு, நேரடி வலு இல்லை, மறைமுக வலு. சரி, இந்த மறைமுக வலு என்ன பண்ணும்? தனது தசாபுத்தி காலங்களில் நற்பலன்களை செய்யும். இதுதான் ஒன்று. சரிங்களா? பொதுவாக ஒரு கிரகம் வலிமை இழந்து இருக்கு, ஆதிபத்திய ரீதியாக அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நல்ல ஆதிபத்தியம் இருக்குன்னா நல்ல பலன். கெட்டாதிபத்தியமாக இருந்து உங்கள் லக்ன சுபராக இருந்தார்னா அளவீடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் செய்யாமல் போக மாட்டார். நிச்சயம் அந்த கெடுபலன் அவர் ஒரு 7ஆம் இடத்து அதிபதியாகவும் இல்லை 8ஆம் இடத்து அதிபதியாகவும் சேர்ந்தே வர்றார். இப்போ கடகலக்கணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி